அளவு கடன் வாங்கியதாலேயே தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில் தள்ளாடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கப் போவதால் புதுக்கோட்டை நகரம் விழாக்கோலம் பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசு தேர்தல் நெருங்குவதால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மது ஆலைகளை மூடாமலும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிக்காமலும் இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைகோவின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார் என்றும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தின் கோயில்கள் அனைத்தையும் தனது தனிப்பட்ட சொத்து போல் என்னும் அமைச்சர் சேகர்பாபு ஒரு கும்பாபிஷேகத்திற்காவது முதலமைச்சரை அழைத்து வந்துள்ளாரா என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். பல கோட்டைகளை பிடித்து சாதனை படைத்த அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அதனால் இன்று திருச்சி மலைக்கோட்டையை தரிசித்துவிட்டு புதுக்கோட்டைக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையில் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கான வியூகத்தை வகுக்கப் போகிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கு தொண்டர்களின் கடுமையான உழைப்பினால் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் கலந்து கொள்கிறோம். ஏன்னா தொடர்ந்து தமிழக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. உச்சபட்ச ஏமாற்றம் என்பது ஒரு தேர்தல் ஸ்டண்ட் என்பது நேற்று இவர்கள் அறிவித்திருக்கின்ற டாப்ஸ். இது புதிய ஓய்வு திட்டத்தின் ஒரு மறு உருவுதானே தவிர உண்மையான பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு புதிய மொந்தையில் பழைய கல், பழைய மொந்தையில் புதிய கல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.